गजाननं भूतगणाधिसेवितं कपित्तजम्बूतपरक्षारपक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நம்ம புதியகம் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப வருடங்களாக இந்த நிகழ்ச்சி இருந்துகிட்ருக்கு. முதல்ல நம்ம இந்த யானைக்கண் படம் அதை சொன்னது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கு தீபம், அது குபேர காயின், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குபேர காயின் வைக்கக்கூடிய முறை, அர்ச்சனை பண்ணக்கூடிய முறை, பல்வேறு விஷயங்கள். அந்த நரசிம்மருடைய படம், திருஷ்டிக்கு நரசிம்மருடைய படம், பிள்ளையார் எருக்கம் பிள்ளையார் வைத்து வழிபடக்கூடிய முறை போன்ற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நிறைய பேர் பரதா ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணி இதை வாங்கிக்கிறாங்க. வீட்டில் வச்சோன்னா பெரிய பலன்கள் இருக்குது. நான் சில இடங்களில் போகும்போது அந்த படங்களை பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம சொன்னது எல்லா இடங்கள்லையும் ரீச் ஆகுது. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நான் சக்ஸஸ் பண்ணி தருவேன், நான் ஜெயிச்சிருவேன், என் மனசில் பெரிய உறுதி உண்டு, இந்த காரியத்தை நான் நடத்தாமல் விட மாட்டேன், இது எல்லாமே பாசிட்டிவ் நோட்ஸ் தான். இதில் நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். எனக்கு தெரிந்த அளவுக்கு உனக்கு தெரியுமா, என்னை யாரும் ஜெயிக்கடிக்க முடியாது. இவங்களாம் ஐயோ, இந்த நாலேஜ் என்கிட்ட அதை மட்டும்தான், இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது, ஒரு விஷயத்தில் நினைக்கலாம், அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. நீங்கள் அப்படி இல்லை. ஆனால் 4 நட்சத்திரம் தெரியாமல் அப்படி பேச வச்சிடும், கோபத்தை முன் கொண்டு வந்துடும், மற்றவங்களுடைய பேச்சு உங்களை தூண்டுறதாக கூட ஆக்கலாம். இதில் கவனமாக இருக்கணும். மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு இன்றைய தினத்தில் கிருஷ்ணர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கொடுக்கும், பேர் புகழ் அந்தஸ்து, திருமண காரியம் வெற்றி பெறும், கணவர் மனைவிட்ட பணம் கொடுக்குறது, மனைவி கணவர்கிட்ட கொடுக்கறது, அதே மாதிரி கூட்டு தொழில் வெற்றியாகிறது, நண்பர் கூட சேர்ந்து இங்கே வெளியில் போகிறது, அவா காரியமாக ஒரு காரியத்தை ஜெயித்து கொடுக்கறது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், நான் தான் அந்த காரியத்தை நடத்தி கொடுத்தேன்னு பெருமையாக சொல்கிறது, இந்த அத்தனை விஷயத்துக்கும் சூப்பராக இருக்குது, அத்தனை விஷயத்துக்கும் பிரமாதமாக இருக்குது. இந்த தினத்தில் ரிஷபராசி பயப்படாமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வெற்றி தான். அஷ்டலக்ஷ்மிகளில் தைரியலக்ஷ்மி மட்டும் மனசில் வச்சுட்டேன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் இந்த தினத்தில். ஆக துர்க்கை வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பண வரவுகள் கூடிய குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்து நீங்கள் அவள் வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் காரியங்கள் லாபகரமாக இருக்கக்கூடிய நாள். இதை விட்டுட்டு பாஸ்ட்டில் நடந்த விஷயம், லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள், மித்ததால் கம்பேர் பண்ணி பேசுறது அறவே ஒதுக்கி தள்ளிடுங்க. இன்னைக்கு நல்ல நாள். இன்றைய தினத்தில் துர்க்கை வழிபாட்டோட தினத்தை வைத்தா தினம் உங்களுக்கு சாதகம். மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில். சில பேருக்கு பார்த்துட்டுலாம் இன்றைக்கி நாள் A1 டாப் 1 இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி டல்லாக இருக்கும். என்னாச்சு ஒன்றும் இல்லை, என்னாச்சு ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருப்பா, ரெஸ்ட் எடுப்பா, நல்லது தான். 2 பேருக்கும் பெரிய மாற்றம் கிடையாது. பட் என்னென்னா மனசை சில பேர் நல்ல உயர்ந்த நிலைக்கு, சில பேர் ரொம்ப லோவாக ஒரு காம்ப்ளெக்ஸில் மனசில் கொண்டு வருவா. மனசில் போட்டு ரொம்ப வருத்தமே படக்கூடாது. இன்றைக்கி எதையுமே ஃப்ரீயாக விட்டுருங்க. இன்றைக்கி எந்த முடிவும் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு 2-3 நாள் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் அதிகமான பிரயாணம், இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஒரு முடிவெடுக்கிறதுல இன்றைக்கி எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை முழுதாக தெரிந்து கொண்டு அதை பற்றி சர்வே எடுத்து அதுக்கப்புறம் சர்வைவல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் ஆன்லைன் கிளாஸஸ், டீச்சிங் லைனில் இருந்திருக்க, ஹெச்ஓடியாக இருந்திருக்கோம், காலேஜ் வச்சுருக்கோம், ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தூர பிரயாணம், வெளிநாட்டில் தங்கின்னு இருக்க, நான் வேறு நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணலான்ட்டு இருக்க, பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயம், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரெசிடென்சியல் விசா சம்மந்தமான, க்ரீன் கார்டு சம்மந்தமாக, இந்த மாதிரி பல விஷயங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக காரிய கச்சிதமாயிரும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க. அதே சமயத்தில் சில நேரங்கள் ஒரு பொருளை திருப்பி வாங்குவீங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவீங்க. சில விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துன்னு தான் இருக்கும். ஆனால் தொழில் முடிவுகள் இன்றைய தினத்தில் எடுக்காதீங்க. வேலைக்கு உண்டான முடிவுகள் இன்றைய தினத்தில் எடுக்காதீங்க. விரயமாகக்கூடிய சில விஷயங்களை சுப விரயமாக அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. நடக்காத நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. டிபெண்ட்ஸ், ஹாரோஸ்கோப் சில நேரங்களில் மாறலாம். பட் 80% உங்களுக்கு தான் அது வெற்றி வெற்றி வெற்றியாக இருந்துட்டு இருக்கக்கூடியது. பயப்படாமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுறது நல்லது. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதேமாதிரி சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும் பொழுது பெற்றவங்ககிட்ட கேட்டுன்னு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சிம்மராசிக்கு இன்றைக்கி நல்ல பலன்கள் உண்டு. இந்த தினத்தில் சிவ வழிபாட்டோட பைரவர் வழிபாட்டோட ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு வெற்றியை தரும். ஷூ கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, லெதர் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, உணவகம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி புது பிஸ்னஸ் பண்ணலாம், துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமான ப்ராடக்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு, ஹோம் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்காங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் கூடி வரும். சில விஷயங்களில் எதிர்ப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க, ராங் கால் வரும், எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. சில பிரச்சனையில் மாட்டிட்டுங்க, அதுலேருந்து விடுபடுவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துளாராசி நண்பர்களுக்கு விடிய விடிய யோசிச்சு பார்த்தாலும் சரி சரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் அப்படியே லாக் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, அதுலேருந்து சரியாயிடுவேன். இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி இருந்த அந்த மன தடுமாற்றத்திலிருந்து வெளியில் வரதுக்கு தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. யார்ட்டையா பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாகனத்தில் வேகமாக போங்க. சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக பாருங்கள். எடுத்த முடிவுகளில் ஸ்டபனாக இருங்க. எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துறாதீங்க. எந்த இடத்துலையும் இறங்கி அவளுக்காக மாற்றிக்காதீங்க. உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க, தப்பே கிடையாது. மற்றபடி உங்களுடைய காரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கார்பெண்டிங் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, நகை கடை வச்சுட்டு இருக்கவங்க, நகை ஹோல்சேல் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கோசாலை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா நரசிம்மர் வழிபாடு, தத்தாத்திரேய வழிபாடு, விசேஷ வழிபாடு. நிறைய விஷயங்களில் திடீர் பணவரவுகள் வரும். ஆனால் பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணணும். எதிரிகிட்ட நேரடியாக உட்காந்து உண்மையெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். அவள் இதுதான் சான்ஸ், ஆஹா எல்லாத்தையும் கேட்டுப்பா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்க நல்லது. அவசரப்பட வேண்டாம். அதாவது அம்பு எய்தவர் யாராவது இருப்பா, ஆனால் நீங்கள் பேசின்னு இருக்கிற நபர் அவ்வாறு இல்லாமல் இருந்துட்டு இருப்பா. அதனால் சார் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்னு சொல்ல திருப்பி பேசிகிட்டே இருப்பேன். அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு உங்களை மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த இடத்துலேருந்து விலகிக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன திருப்தி இல்லாத சில காரியத்தை செயல்படுத்துறத கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் நிதானமாக செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். பேசுகிறவங்க பக்கத்தில் நிற்க வேண்டாம். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சாமியை பிரதட்சணம் பண்ணுறது அதை விட நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்கள் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சிறு சிறு விஷயங்களில் நினைச்சது நடக்கும். அப்பாடா கடவுளை நம்ம காப்பாற்றிட்டாரு. பிரியமானவர்களை சந்திக்கிறது, விருப்பப்பட விஷயங்களை செய்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்காக நிறைய பேர் உதவி செய்கிறதுக்குன்னா அற்புதமான குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப இவாளை தான் செஞ்சால் அவளே கால் பண்ணிட்டாலேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சிறு சிறு முயற்சிகளும் இறைவன் கொடுக்க பெரிய வரப்பிரசாதமாக. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடும். வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏதாவது காசிப்ஸ் இருந்ததுன்னு அந்த காசிப்ஸ் பேசாதீங்க. தெரியாத நபர்களை தெரியும்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு.
மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய அனுகூல்யம் உண்டு, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உற்றார் உறவினருடைய உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம குழந்தைத்தனமாக சில நேரங்களில் மாறிடக்கூடாது. ரொம்ப இவா ஏன் என்கிட்ட பேசலை, இவா ஏன் என்கிட்ட சொல்லலை, நான் கால் வலிக்கும் போது நீ பேசலை, நீ எனக்கு பசிக்கும் போது நீ எனக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபேமிலிக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே, அம்மா பையனுக்குள்ளே, உற்றார் உறவினருக்குள்ளே இருக்க தான் குழந்தைத்தனமாக இருக்கும். ஆனாலும் அது சில நேரங்கள் தான். ரொம்ப அதையவே கடைபிடிக்கிறது எமோஷ்னலாக எப்போவுமே ஃபீலிங்கில், எமோஷ்னலாக எப்போவுமே வருத்தங்களில், எமோஷ்னலாக எப்போவுமே பாண்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம உத்தியோக விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். மகர ராசி அன்பர்கள் பத்திரிகையாளராக இருந்தாலும், ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கோம், டிவி தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், ஜிம்மு நடத்திட்டு இருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் வச்சுட்டு இருக்கோம், ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். தொழிலுக்கு உண்டான முதலீடு சேர்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அம்மா குழந்தைகளுக்கு, அக்கா தம்பி, கணவன் மனைவி, சகோதர சகோதரி கூட சில சண்டைகள் இருக்குது. அப்போதைக்கு இருக்கும், அது கொஞ்சம் நேரத்தில் சரியாக கருத்தை விட்டு கொடுத்துருவேன் அவள்கிட்ட, நீங்களே சிரித்து பேசிடுவேன். அதுதான் கும்பராசி அன்பர்கள். சில நேரங்கள் அப்படி கடுமையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்தது மாறிடுவேன். சரி வீடு, இதையும் கடந்து போவங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க இடமாற்ற எதிர்பார்த்தவங்களும் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளே வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா யதார்த்தமாக பேசிடுவோம். யதார்த்தமாக பேசுறது அவள் நம்மக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்கிற எண்ணம் அப்படி கிடையாது. ஸோ மற்றவர்களை பற்றி இன்னொருத்தட்ட பேசுறதும் தவிர்த்துக்கோங்க, உங்களை பற்றி பேசுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க. லிசனிங் ஸ்கில், அவங்கள கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்புல அப்படியான ஒரு அவங்க கேட்டால் அதுக்கு முடிவு சொல்லுங்க, கேட்காட்டி விட்டுடுங்க. கும்பராசி என்பர்கள் பணவரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. மீனராசி நேயர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்த காரியம் நன்மைக்கு முடியக்கூடிய அற்புதமானது. ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அதை ஜெயிச்சு வந்துடுவேன். வீடு கட்டின்னு இருக்கிறவா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான அவர்கிட்ட நிறையா கோச்சுக்கிறது, கொஞ்சம் நேரத்தில் அவர்கிட்ட நல்லா பேசுறது, வேறு வழி கிடையாது. நம்ம பேசித்தான் ஆகணும், ஓட்டித்தான் ஆகணும், அவர் கட்டி கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு காரியம் நடைபெறதுக்கு முன்னாடி கோவிச்சுக்காதீங்க. வண்டி ஏதாவது சர்வீஸு கொண்டு திருப்பி கிடைக்கலன்னா ஏங்க இப்படி பேச, அப்படி எல்லா இடத்துலையும் சண்டையிலேயே கொண்டு போய் முடியப்படாது. நார்மலாக கொண்டு போனேன்னா அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்களுக்காக டிக்கெட் புக்கிங், பேக்கிங் இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எதனா உதவி இருந்ததுன்னா உதவியை தேடி செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. வீட்டில் புது வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில வேலைகள் எடுத்து செய்யக்கூடியது, ஏதாவது ரிப்பேரை எடுத்து அதை மாற்றுறது, டிவியை மாற்ற, ஃப்ரிட்ஜு மாற்ற, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பொருள், எனக்கு ஃபோன் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். யாராவது சார் உங்ககிட்ட தான் பேசினேன், மேடம் உங்ககிட்ட தான் பேசினேன், நீங்கள் சொல்லி தான் இந்த காரியம் பண்ண நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவில்லை. அப்பாடா ஜெயிச்சிட்டேன், மற்றவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பராமப்பட மாட்டேன், சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுறதை விட, பேர் வரதை விட, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம எஃபோர்ட் போட்டால் எஃபோர்ட்டுக்கு ஒன்றா பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது நவரத்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நவரத்னத்தில் சூரிய பகவான் அப்படின்னு சொன்னாலே ரூபி, அதாவது மாணிக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன், சந்திரனுக்கு பேர்ல் முத்து. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சந்திரன், செவ்வாய். செவ்வாய்க்கு கோரல் பவளம், புதனுக்கு மரகத பச்சை, குருவுக்கு எல்லோ சஃபையர், அதாவது கனக புஷ்பராகம். அடுத்தது சுக்கிரனுக்கு வைரம், ஒயிட் ஸ்டோன்னு சொல்லலாம், ஒயிட் கிறிஸ்டல்னு சொல்லலாம், ஸ்படிகமும் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான், சனீஸ்வரருக்கு ப்ளூ சஃபையர், நீலக்கல். ராகு ஹெசோனேட்டுன்னு சொல்லுவாங்க, கோமேதகம், அதுக்கப்புறம் வைடூரியம், கேட்ஸை. இப்படி நவகிரகங்களுக்கும் ரத்தினங்கள் இருக்குது. இந்த ரத்தினத்தை போடும்போது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது ராகு கேதுவுக்கு கோமேதகம் வைடூரியம் சொல்கிறது உண்டு. பொதுவாகவே ஆண்கள் 2 கேரட்
கேரட்டுக்கு மேலே போடுறது ரொம்பவுமே நல்லது. கோரல்லாம் பார்த்தீங்கன்னா டாலராக போடலாம். எல்லோ சஃபையராக இருந்தால் டாலர் போடக்கூடாது, மோதிரமாக போடணும். எம்ராய்டு வந்து டாலரும் போடலாம், மோதிரமும் போடலாம். முத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மலாகவும் போடலாம், செயினாகவும் போடலாம், அல்லது மோதிரமாகவும் போடலாம். இப்படி முத்து வந்து கீ செயினில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோ விசேஷங்கள். எல்லோ சஃபையர் நான் ஏற்கனவே சொல்லிட்டு மோதிரமாக தான் போடணும். ப்ளூ சஃபையர் அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்காம நம்ம போடவே கூடாது. அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு போடணும். அஸ்ட்ராலஜரோட அட்வைஸோட போட்டது ரொம்ப நல்லது. ரூபி குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 3 கேரட்டுக்கு மேலே தான் இருக்கணும். இருந்தால் தான் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். எம்ராய்டு மரகத பச்சை, இந்த மரகத பச்சை 2 கேரட் 2.5 கேரட்டுக்கு மேலே தான் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி இந்த மோதிரம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பனிங் வச்சு செய்யணும். ஜாதகத்தில் இருக்குது, அதாவது எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்துக்கும் நான் மோதிரம் போட்டால் தான் சக்ஸஸ் ஆகும். எந்த கிரகம் சரியில்லையோ அதுக்கும் போடலாம், அது இடது கையில் போடணும். இப்படி ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து நவரத்னத்தை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். லக்னத்துக்கு போடலாமா, ராசிக்கு போடலாமா? லக்னம் செயலை குறிக்கும், ராசி சிந்தனையை குறிக்கிறது. அது வரக்கூடிய ஜாதகம் அவங்களுடைய நிலையை பொறுத்து அஸ்ட்ராலஜர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நான் நிறைய பேருக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் நிறைய பேருக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவேன். பெரிய மிராக்கிள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. முதல்ல எனக்கு இந்த ஸ்டோன் மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பெரிய நம்பிக்கை கிடையாது. ஒருத்தர் வந்தார், அவர் ஸ்டோன் விற்பனையாளர் கொடுத்தார், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்று கொடுத்தா அதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடச்சிது. நிறைய பேருக்கு கொடுத்தேன், டெஸ்ட் பண்ணினோம், நிறைய பேருக்கு மாற்றம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து சில பேருக்கு இந்த ஆபத்தான நிலை, தடங்கலான நிலையில் ஸ்டோன் உடஞ்சிரும். ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கே, நவரத்னத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கேன். ஆனால் ஸ்டோன் பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஸ்ரீலங்காவில் போய் பார்த்துருக்கேன், தாய்லாண்டில் போய் பார்த்துருக்கேன். இந்த ஸ்டோன்ஸோடைய முக்கியத்துவம் வெளிநாடுகள்லேயும் பார்த்துருக்கேன், மலேசியாவில் பார்த்துருக்கேன். நிறைய ஸ்டோன்ஸோடைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஸ்டோன்ஸை கையில் எடுக்கும்போதே நமக்கு அதனுடைய வித்தியாசங்கள் நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவரத்னம் போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கோயிலில் கொடுக்கக்கூடிய நவரத்னமும் அவங்க ராசிக்கும் ஒத்து போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் கோயில்களுக்கு கொடுப்பாங்க, அப்படி கொடுக்குறதும் இருக்குது. ஸோ அது ஜாதகத்தை டிபெண்ட்ஸ், ஹாரோஸ்கோப்பை பொறுத்து பார்த்துருக்கு. ஒருத்தருக்கு நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானவங்க, இந்த சுவாமிக்கு வந்து நெத்திப்பட்டை கொடுங்க, நெத்திப்பட்டைக்கு இந்த ஸ்டோன் வச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் வச்சு கொடுத்துட்டு அவர் வந்து திருப்பி ஃபோன் பண்ணார், சார் நீங்கள் கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஏன் அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து எனக்கு தப்பிச்சுது, கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட், பெரிய அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவுக்கு அமௌண்ட் வந்து எனக்கு வந்து தப்பிச்சது, இல்லைன்னா மாட்டியிருந்தேன்னா பெருசாக நான் வந்து இதாக இருப்பேன். சரி, எதுக்கு இந்த பட்டையை சாத்த சொன்னீங்கன்னு? வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு சொன்னால் அந்த ரத்தினம், அந்த கிரகத்துக்குண்டான ரத்தினத்தை இறைவன்கிட்ட சாத்த சொன்னேன். ஓ அதுக்கா? ஏன்னா அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எதுக்கு இவர் சொன்னார், எதுக்கு இவர் சொன்னார்னு யோசித்தேன். அது எப்படி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த அந்தரம் நடக்குது, அந்த அந்தரம் அந்த சூக்ஷமாக நடக்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன். ஒரு பெரிய ஆச்சரியப்பட்டேன். நம்ம ஜாதகம் பார்க்குற விதத்தையே கிட்டத்தட்ட 6 விதமாக பிரிச்சிருக்கோம். அதை பார்த்தா தான் அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம வந்து எப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணுறோம். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நம்மளுடைய நிகழ்ச்சிகள், நம்மளுடைய அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முருகாசிஸ் இன்ஸ்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.